ரேடியோ சரி லவ் குரு நிகழ்ச்சியில் இந்த மின்னஞ்சல் நேரத்தில் உங்ககிட்ட நான் அடுத்ததாக பகிர்ந்துக்க போற மின்னஞ்சலுக்கு சொந்தக்காரங்க ஒரு பெயர் குறிப்பிட விரும்பாத தோழி. லவ் குரு, எனக்கு ஒரு சந்தேகம். நான் ஒருத்தரை காதலிக்கிறேன், பட் ஒருத்தங்க கூட அந்த காதலை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க லவ் குரு. ஆமா, என்னுடைய சைடில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்கல. பட் அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எங்களுடைய லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அந்த பையனுடைய ஃபேமிலிலையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ஏன் யாருடைய சப்போர்ட்மே இல்லை அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய கேள்வியா இருக்குதுன்னாங்க. எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க, எஃப்எம்னா ரேடியோ சரி தொடர்ந்து பேசினாங்க. லவ் குரு, நான் அந்த பையனை காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க. இது ஒத்து வராதுன்னாங்க. என்ன காரணம் தெரியுமா? அந்த பையன் என்னை விட கருப்பு, பேர் செட் ஆகல, அவனுடைய ப்ரொஃபஷன் என்னுடைய ப்ரொஃபஷனுக்கு ஈக்குவலான ப்ரொஃபஷன் கிடையாது, அவன் ரொம்ப ரஃப், அவன் என்னுடைய கரியரை சப்போர்ட் பண்ண மாட்டான், அது இதுன்னு அவனை பத்தி நெகட்டிவான விஷயமா அவ்வளோ சொன்னாங்க. அவன் வேணுமா நாங்க வேணுமான்னு டிசைட் பண்ணினாங்க. எனக்கு அவன் தான் வேணும்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸை விட்டு வந்துட்டேன். பட் இப்போ நான் எடுத்த முடிவை நினைச்சு ஃபீல் பண்றேன்னாங்க. என்னவாக இருக்கும்? அந்த தோழி கூட தொடர்ந்து பேசலாம். ஸ்டே டியூன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரேடியோ சிட்டி. ஒரு பெயர் குறிப்பிட விரும்பாத தோழியின் மின்னஞ்சலோடு ரேடியோ சிரியல் நான் உங்கள் லவ் குரு. எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க, எஃப்எம்னா ரேடியோ சிரி. இந்த தோழி அவங்களுடைய காதலை சொன்ன அந்த மொமெண்ட்ல இருந்து அந்த தோழியுடைய நண்பர்கள் எல்லோருமே விலகிட்டாங்க. ஏன்னா அவனுடைய தேர்வு சரியில்லை அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். அதற்கு அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் பல. பட் அது எதையுமே இந்த தோழியால அப்போதைக்கு பெருசா பார்க்க முடியல. ஆனா இப்போதைக்கு அதை நினைச்சு வருத்தப்படுறதா சொல்றாங்க. 2 வருஷமா அவன் கூட இருந்துட்டு லவ் குரு. பட் இப்போ யோசிக்கிறேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸை நான் விட்டு கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, என்னைக்கும் நான் அவரை எந்த விதத்திலையும் குறைவா பார்க்கவே இல்லை. பட் என்னுடைய கரியர் அவர் சப்போர்ட் பண்ணவே இல்லை லவ் குரு. நான் இப்போ மெடிசன் முடிச்சிருக்கேன். இப்போ நான் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் என்னுடைய ஓன் கிளினிக்ல. பட் என்ன ரொம்ப கண்ட்ரோல் பண்றாரு. இங்க போகாத, அங்க போகாத, அப்படி இப்படின்னு. இது என்னுடைய கனவு லவ் குரு. என்னுடைய ப்ரொஃபஷன்ங்கிறது என்னுடைய பல வருட கனவு. இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை இருக்கணும்னு ஆசைப்பட்டு நான் படிச்ச படிப்பு. இந்த ஒரு விஷயத்துல அவர் ரெஸ்ட்ரிக்ட் பண்றதை என்னால ஏத்துக்கவே முடியல. பல வகையில எனது ஸ்ட்ரெஸ்க்கு உள்ளாக்குது. என்னுடைய வேலை சார்ந்து மட்டும் என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்கன்னு பல தடவை அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா அதை அவர் புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. அவர்கிட்ட எவ்வளவு நிதானமா பேசியாச்சு. இல்ல, இந்த மாதிரிதான் நீ நடந்துக்குவே அப்படின்னா என்னுடைய குடும்பத்துக்கு நீ ஒத்து வர மாட்ட அப்படிங்கிற வார்த்தை வந்து விழுது. என்ன பண்றதுன்னு தெரியலன்னாங்க. இந்த தோழிக்கு ஒரு சில வார்த்தைகள் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த பாடல்களுக்கு பிறகு. ஸ்டே டியூன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம்னா ரேடியோ சிட்டி. ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில ஒரு பெயர் குறிப்பிட விரும்பாத தோழியின் மின்னஞ்சல தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அந்த காதல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் சொன்ன போது அந்த நண்பர்கள் வேண்டான்னு சொன்னவங்க எனக்கு அந்த நண்பர்கள் சொன்ன விஷயம் தான் சரியோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த காதல் கொண்டுட்டு வந்து அவங்களை நிறுத்தி இருக்குது. இதுதான் அந்த காதலுடைய துரதிர்ஷ்டம். ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுது. எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க, எஃப்எம்னா ரேடியோ சிட்டி. எனக்கு தெரிஞ்ச ஒரு எழுத்தாளர், அவங்களுடைய கணவருக்கு அவங்க எழுதுறது பிடிக்காது. அவங்க நல்ல சிறுகதைகள் எழுதுவாங்க. அவங்களுடைய விரலை உடைச்சிட்டாரு. அதற்கு பிறகு அவங்க தொடர்ந்து எழுதினாங்க. அந்த கணவரை டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்து. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு எழுத்தாளரை வீட்டுக்குள்ளார முடக்குனா சில எழுத்துக்கள் இங்க பதிவாகாமல் போகும், சில படைப்புகள் இங்க உருவாகாமல் போகும். ஆனா ஒரு மருத்துவரை வீட்டுக்குள் முடக்குவது அப்படிங்கிறது இங்க சில உயிர்களை போக வைக்கும். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஏற்கனவே டாக்டர்ஸ் பற்றாக்குறைங்கிறாங்க. அது ஒரு ட்ரீம், அது ஒரு கனவு. நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு வேலை கிடையாது, அது ஒரு கனவு, அது ஒரு லட்சியம், அது ஒரு சாக்ரிஃபைஸ். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ற ஒரு நபருடைய புத்தி, அவருடைய விசாலமான பார்வை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. தயவு செய்து அவரை பத்தி நான் தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க. அவர் டார்க், பேர் செட் ஆகல, அவர் உங்களை விட கம்மியா படிச்சிருக்காரு, அது இதுன்னு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னபோது அதை எதிர்த்து நினைங்க பாருங்க, அது லவ். ஆனா இவ்வளோ நெகட்டிவா தன்னை பத்தி சொன்னதற்கு பிறகும் தான் தான் வேணும்னு நிக்கிற பொண்ணுக்கு சப்போர்ட்டிவா இல்லாம உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு நினைக்கிறது என்ன மாதிரியான ஒரு ஆட்டிடியூடுன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க சொல்லிருக்கக்கூடிய மின்னஞ்சலை மட்டும் வைத்து அவர் ரொம்ப கெட்டவர்னு நான் சொல்ல வரல. பட் அதே நேரத்துல அவரை ரொம்ப நல்லவர்னு என்னால சர்டிஃபை பண்ண முடியல. ஒரு சில நேரங்கள்ல நம்ம போன பாதை தவறான பாதைன்னு தெரிஞ்சா திரும்ப வந்துடணும். தவறான பாதையில போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பயணிச்சோம்னா ஒட்டுமொத்த தவறுக்கும் நம்ம காரணமா அமைவதற்கான சாத்தியம் இருக்குது. முடிவே உங்க கையில விடுறேன். மறுபடியும் சொல்றேன், ஒரு எழுத்தாளரை வீட்டுக்குள் முடக்கினால் படைப்புகள் தான் இங்கு பறிபோகும். ஆனா ஒரு மருத்துவரை வீட்டுக்குள் முடக்கினால் பல உயிர்கள் பறிபோகும். என்னை பொறுத்த வரைக்கும் உயிர் தான் முக்கியம். ஸ்டே டியூன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம்னா ரேடியோ சிட்டி.